ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ சாப்பாடு பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையான சாப்பாடு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப அடிக்டடாகவும் இருப்போம். அண்ட் அது சாப்பிட்டா வி வில் பி ஹாப்பி. அந்த மாதிரி நம்ம ரொம்ப என்து ஆகிடுவோம். ஸோ வி வில் பி லைக் தட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அந்த மாதிரியான டாபிக் தான். ஸோ யூ கிட்ஸ் இதனால் கண்டிப்பாக போர் ஆகாது. அதை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே இருக்கலாமே. இது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக படிக்காமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் தான். ஸோ யூனிட் 1 ஃபுட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு, சமைக்காமையே சாப்பிட்ற சாப்பாடுன்னு நிறையா இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்லாம் என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறீங்க. அண்ட் ஹைஜீன் ஃபுட்லாம் எது, அப்புறம் நம்ம உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் போது என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இன்டேக் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான யூட்டன்சில்ஸ், தட் இஸ் வெசல்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான வெசல்ஸ், தட் இஸ் பாத்திரம்லாம் என்ன மாதிரியான பாத்திரம் இருக்குது நமக்கு சமைக்கிறதுக்கு, அண்ட் எப்படிலாம் நம்ம குக் பண்ணலாம், மெத்தட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எல்லாத்துக்குமே நம்ம உலகத்தில் வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு கிடைக்கிறது கிடையாது. பாதி பேர் சாப்பாடு இல்லாமல் அண்ட் பாதி ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி ரொம்ப இல்லை, ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காமையும் நிறையா பேர் இருக்கிறதுக்கான சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் போனால் நிறையா பேருக்கு அந்த மாதிரியான இது இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தாவது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகேயா? ஸோ அது மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இல்லாதவங்களுக்காவது கொடுக்க ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாள் நீங்கள் வந்து எல்லா நேரமும் நம்ம வந்து கரெக்டாக சமைக்க முடியாது இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸீடாக சமைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை தயவு செஞ்சு தூர கொட்டாமல் மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்க அதை சாப்பிட்டு அவங்க வயிறார சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான அந்த அவேர்னஸ் அவங்களுக்கும் இந்த லெசன் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ லெட்ஸ் என்டர் இன்டு த இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் திஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் கெட் இட். ஸோ இப்போ நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வாழ்வுக்கு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னாலே, நம்ம உயிரோடு இருக்கணும்னாலே சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவை வந்து சாப்பாடு தான். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சாப்பாடு மூலியமாக தான் நம்ம இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்போ நடக்கிறோம், பேசுகிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், என்ன வேலை நம்ம செய்யணுன்னாலும் அதுக்கான எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் சும்மா படுத்து கிடக்கணுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு இருந்தால் தான் யூ கேன் டூ தட். இல்லைனா அது வந்து உங்களுக்கு ஒரு சத்து இல்லாமல் ஒரு ஃபெயின்டேஷன், மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் கண்டினியூஸாக சாப்பிடாமல் இருக்கிறது மூலியமாக ஃபேட்டல், தட் இஸ் டெத் கூட நடக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல நமக்கு சத்து போய் சேரணும், எனர்ஜி வரணும் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு இல்லாமல் அது நடக்காது. ஸோ சாப்பாடு நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? நேச்சர். ஸோ நேச்சர்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த நேச்சர்லேருந்து கிடைக்கிறத வச்சு தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ அப்கோர்ஸ் அது வந்து எதுலேருந்து கிடைக்கிதுன்னா நேச்சர்லேருந்து தான் கிடைக்கிது. ஸோ எல்லா நியூட்ரிஷன்ஸும் நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையுமே அது ப்ரொவைட் பண்ணுது. சாப்பாட்டில் வந்து சரி பண்ண முடியாத நோயே கிடையாதுன்ற அளவுக்கெல்லாம் உண்டு. முன்னாடிலாம் வந்து சாப்பாட்டிலே தான் எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போயுமே நமக்கு வரக்கூடிய நோயுமே கூட சாப்பாடு மூலியமாக தான் வருது. பிகாஸ் அதுக்கான தேவைகள் என்னன்னு நம்ம தெரியாமல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அன்வான்டாக நிறையா விஷயங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எது தேவையை விட்டுட்டு தேவையில்லாத நிறையா இதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கிட்டாகணும். அண்ட் இந்த ஏஜில் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டாகணும். பிகாஸ் யூ கிட்ஸ் ஆர் வெரி யங். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட் டிவியில் பார்த்துட்டு அது லேஸ் பேக்கெட்டு இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் டிவியில் பார்த்துட்டு நம்ம வந்து அதனால
எந்துவாகி நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் இஸ் அண்ட் ஆல் நாட் குட் ஃபார் யோர் ஹெல்த். அது உங்களுக்கு இப்போ தெரியாது. வென் யூ கெட் இன் உங்களோட ஏஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆக உங்களோட உடம்புல வந்து அதுக்கான சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஈவன் அ குட் திங், நல்ல சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றதுனா கூட அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை நம்ம தாண்டும் போது அதுவும் நமக்கு வந்து உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸ், பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன, அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேரட், coconut oil, radish, potato, curd கிடையாது, brinjal, lady's finger, fish கிடையாது, drumstick, onion, next cucumber. இது எல்லாமே வந்து பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ். எக், மில்க், மீட், கர்ட், ஃபிஷ், பட்டர் மில்க், கீ, இது எல்லாமே வந்து அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வாங்குறதெல்லாம் ஒரு சைடாகவும், பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் ஒரு சைடாகவும் நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட், ஸோ நம்ம டெய்லி இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம வந்து பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வேறு எதுவுமே பண்ணி சாப்பிட்டுக்க முடியாது. நம்ம வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அதோட சாப்பாடு அதுவே ரெடி பண்ணிக்கிது பார்த்தியா, அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக பிளான்ட்ஸ்லேயோ அனிமல்ஸ்லேயோ நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் அதுக்கான சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஸோ சில சாப்பாடை நம்ம வந்து சமைக்காமே சாப்பிடுவோம், சில சாப்பாடை சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ எதெல்லாம் நம்ம சமைக்காமல் சாப்பிடுவோம், எதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரா ஃபுட். ஸோ ரா ஃபுட் அப்படின்னா என்னென்னா, சமைக்காத சாப்பாடை நம்ம வந்து ரா ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அன்குக்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ஃபுட்டை வந்து சமைக்காமையே டைரெக்டாக நம்ம சாப்பிட்றோமோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சில ஃப்ரூட்ஸு, சில வெஜிடபிள்ஸ், அப்புறம் டியூபர்ஸ், நட்ஸ், இதெல்லாம் வந்து பச்சையாக தான் நம்ம சாப்பிட்றோம். அதெல்லாம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ணுங்கிற தேவை கிடையாது. அப்புறம் சில பருப்பு வகைகள், தானிய வகைகள், இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாகவே தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே, ரா ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிடணும். பிகாஸ் அதில் வந்து ஏதாவது இன்செக்ட்ஸ் உட்காந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பாய்சனஸ் இதை வந்து லிக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இப்போது வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபுட்ஸ்லேயுமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த பூச்சி மருந்து வந்து அது மேலே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும், இல்லைனா அது நம்ம உடம்பை வந்து கெடுக்கும். ஸோ அந்த ரா ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே என்னென்னலாம் வரணும்னா பனானா, கோவா, மேங்கோ, ஆப்பிள், பப்பாயா, கிரேப், இது எல்லாமே வரும். வெஜிடபிள் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் நிறையா வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கேரட், பீஸ், இது எல்லாமே வந்து குக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு அன்குக்டு ஐட்டம்ஸ்குள்ளே வரும். ஸோ அன்குக்டு ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா கேரட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். ஸோ பச்சையாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூபர்ஸ் இன் சென்ஸ் அந்த நிலத்துக்கடியில் வரையக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நிறையா பொட்டேட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அது அப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதெல்லாமே வந்து நம்ம வந்து ராவாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் அதுக்கடியில் நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போது சாலட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். என்னென்னலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ, ஆப்பிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஸ் யூ லைக் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒன்றா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு ஸ்பைஸ் லைக் மிளகு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாலட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாலட் அப்படிங்கிறது வந்து குக் பண்ணாமல் சமைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம சாலட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எந்த ஒரு குக்கிங் ப்ராசஸுமே இதில் நடந்திருக்காது. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம், பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ்க்கு வந்து பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சாலட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் சப்போஸ் அம்மா வந்து வீட்டில் இல்லாத டைம் ஒரு எல்ஸ் உங்களுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு நினைக்கிற டைமில் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டு அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பசி அடங்கின மாதிரியும் இருக்கும். அண்ட் நீங்கள் கிட்ஸே இதை வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. குக்டு ஃபுட். ஸோ குக்டு ஃபுட்னால் சில ஐட்டம்ஸ் வந்து சமைக்காமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஹீட் ப்ராசஸ் மூலிமா வி வில் ஜஸ்ட் குக் த ஃபுட் அண்ட் ஸோ அதை வந்து குக்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான், தட் இஸ் ஆஃப்டர் ஹீட்டிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதை நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சிலது அப்படி சாப்பிட்டா நல்லாவும் இருக்காது. நெக்ஸ்ட், ஒய் ஷுட் வி குக் ஃபுட். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து ரா ஃபுட்டுக்கு நம்ம சமைக்காமல் சாப்பிட்றோம். ஓகே, அதுக்கு வந்து அந்த கொஸ்டின் தேவையில்லை. ஆனால் ஏன் நம்ம ஃபுட்டை வந்து குக் பண்ணணும், அதுக்கான தேவை என்ன அப்படின்னா, குக்டு ஃபுட் வந்து டைஜஸ்ட் செப்ரேட்லி. இப்போ சமைக்கிற ஃபுட் வந்து தனியாக டைஜஸ்ட் ஆகும், குக்டு ஃபுட் வந்து தனியாக இதுவாகும். தட் இஸ் ரா ஃபுட்டுக்கும் அன்ரா குக்டு ஃபுட்டுக்கும் வந்து தனித்தனி ஃபார்மேட் ஆஃப் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க தட் இஸ் யூ ஷுட் நாட் ஈட் த ரா ஃபுட் அஸ் வெல் அஸ் குக்டு ஃபுட் டுகெதர். ஸோ நிறைய பேர் மீல்ஸ் வைக்கும்போது அதில் வந்து பப்பாயா அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி இல்லை பனானா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் என்னென்னா, குக்கிங் சாஃப்டன்ஸ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம வந்து குக் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ஹார்டாக இருந்ததோ குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ குக் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் நல்லா மென்று இருந்தாலும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குக்கிங் வந்து கில்ஸ் ஜெர்ம்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு காய்கறிகள்லேயோ இல்லை பழத்துலேயோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தட் இஸ் குக் ஆகாமல் இருக்கும்போது ஜெர்ம்ஸ் வந்து ஃப்ரம் த அவுட்டர் லேயர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குக் பண்ணும்போது அது அந்த ஜெர்ம்ஸை கொண்டுரும். ஸோ அது நம்மளுக்கு ஹெல்தி தான். குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு த ஃபுட். இப்போ நம்ம வந்து சாப்பாடு சமைக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா மாதிரியான ஃப்ளேவர்ஸையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் தட் இஸ் காரமாக இருக்கட்டும் இனிப்பாக இருக்கட்டும் இல்லை என்ன மாதிரியான ஃப்ளேவர் நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸை நம்ம ஆட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பிடிக்கும். அதுவே ரா ஃபுட்டாக இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரி ஸ்பைசஸோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளேவரில் அதை வந்து டர்ன் அவுட் பண்ண முடியாது. டோ அண்ட் சாலட் நம்ம வந்து சால்ட் ஆஸ் வெல் அஸ் பெப்பர் நம்ம அதில் ஆட் பண்ணுற மாதிரி நம்மளால் என்னதான் அதில் ஆட் பண்ணாலும் we don't get that much taste when we cook food. Okay, fine. So try to answer, write any 5 raw and cooked food. So raw food ஒரு 5 எழுதுங்க, cooked food ஒரு 5 எழுதுங்க. Okay, okay, fine. Cooking methods and habits. ஸோ குக்கிங் மெத்தட்ஸ் என்னென்ன அண்ட் அதோட ஹேபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு வகையான குக்கிங் மெத்தட் இருக்குது. எல்லா ஃபுட்டையும் நம்ம ஒரு மாதிரி நம்ம வந்து குக் பண்ண மாட்டோம். சிலதை வந்து பாயில் பண்ணுவோம், சிலதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம், சிலதை சாட்டே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸ் இருக்குல்லையா, அதில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ யூ ஆல் லைக் திஸ்ல லைக் இட்லி, தோசை, மெதுவடை, பூரி, மசாலா, இடியாப்பம், பொங்கல், காஃபி அண்ட் பாதாம் மில்க். ஃபார் மீ இதை பார்க்கும்போது இட்ஸ் வாஸ் வெரி யம்மி. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வாங்க மெத்தட் ஆஃப் குக்கிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, குக்கிங் மெத்தட்ஸில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸோட டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாய்லிங். ஸோ பாய்லிங் இன் சென்ஸ், இப்போ ஏதோ ஒரு தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே அந்த பொருளை போட்டு கொதிக்க விடுறது பேர் என்னென்னா பாய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறது மூலியமாக அந்த ஃபுட் வந்து குக் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுவோம், ரைஸை வந்து பாயில் பண்ணுவோம், எக்கு பாயில் பண்ணுவோம், இந்த மாதிரி இதெல்லாம் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டீமிங். ஸ்டீமிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டெய்னரில் தண்ணி வைப்பாங்க, அந்த கண்டெய்னர் மேலே ஒரு பிளேட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது வச்சு அந்த இது மூலியமாக அந்த ஆவி மூலியமாக அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி மூலியமாக வரக்கூடிய அந்த ஆவி மூலியமாக வேகிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டீமிங்னு சொல்லுவாங்க.
இட்லி இடியாப்பம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் அது மூலியமாக வேகிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர். ஸோ ப்ரெஷர் குக்கர் மெத்தட் ஒன்று இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் மூலியமாக குக் ஆகக்கூடிய ஃபுட், லைக் உள்ளுக்குள்ளே அந்த குக்கருக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி இல்லாமல் அது வேகாது. ஸோ தண்ணி வச்சு தண்ணி உள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு லிக்விடாக ஏதாவது இருக்கணும் அது குக் ஆகிறதுக்கு. ஸோ தண்ணி நம்ம உள்ளே ஊற்றிட்டு அந்த இதை நல்லா கம்ப்ளீட்டாக லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ரப்பர் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வந்து வெளியில் வந்து அனுப்பாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு சீக்கிரமாக குக் பண்ணக்கூடியதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டியது வந்து குக்கரு. ஸோ அதில் ரைஸு தால் என்ன வேணால் இப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் குக்கரில் தான் குக் பண்ணுறாங்க. ஸோ ரைஸ் தாலுன்னு இல்லை, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ரைஸ், வாட்டவர் மேபி எல்லாமே நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரோஸ்டிங். ஸோ ஒரு நல்ல ஹாட்டான பேனில் ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ராவாக நம்ம வந்து அதை கவர் பண்ணாமல் நம்ம வந்து குக் பண்ணுறது பேர் வந்து ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரவுண்ட் நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரோஸ்டிங் மெத்தடில் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரையிங். ஸோ ஃப்ரையிங் அப்படிங்கிறதுல வந்து ஹாட் ஆயிலில் வந்து ஏதாவது போட்டு நம்ம வறுக்கிறத நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஃப்ரைங் சொல்லலாம். சிப்ஸு, பூரி இது எல்லாமே அந்த மெத்தட் மூலியமாக தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ குக்கிங் மெத்தட்ஸில் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு சொன்னால் மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஸோ மாய்ஸ்ட் ஹீட் அப்படிங்கிறது இந்த பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங் இது எல்லாமே வந்து மாய்ஸ்ட் ஹீட்டுக்குள்ளே வரும். ட்ரை ஹீட்டுக்குள்ளே ரோஸ்டிங், பேக்கிங், ஃப்ரையிங் இது எல்லாமே வரும். அதர் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து மைக்ரோவேவ் குக்கிங், சோலார் குக்கிங் இந்த மாதிரி பிரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் ப்ராசஸ் ஆஃப் குக்கிங், தட் இஸ் மைக்ரோவேவ் குக்கிங். நம்ம வந்து இதை பார்த்துருந்தோம் இல்லையா, பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங் இது எல்லாமே ஆல்ரெடி வாட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். மைக்ரோவேவ் குக்கிங் அண்ட் சோலார் வேவ் குக்கிங் இஸ் தட் த அனதர் வே ஆஃப் ப்ரொடியூசிங் ஹீட் தான். ஓகே, குக்கிங் மெத்தடில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. ஹீட் இது ப்ரொடியூஸ் பண்ணும், இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான். குக்கிங் ஹேபிட்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த குக்கிங் ஹேபிட்ஸ், என்னென்ன குக்கிங் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணிடணும். as well as ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். as well as நீங்கள் யூஸ் பண்ண குக்கிங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள், தட் இஸ் உங்களோட வெசல்ஸாக இருக்கட்டும், நைஃப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு காய் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைம், காயோ குழம்போ எது இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நேரம் வரைக்கும் தான் அது குக் ஆகணும். டூ மச் அது குக் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் as well as அந்த ஃபுட்டுக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ 5 minutes தான் அந்த காய் குக் ஆகணும், 5 minutes தான் அதை குக் பண்ணணும். அதுக்கு மேலே அதை எக்ஸீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய நல்லது வந்து போயிடும். ஓகே, டோன்ட் யூஸ் த சேம் ஆயில் ஃபார் குக்கிங் ஃபுட் மெனி டைம்ஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பூரி வந்து ஒரு எண்ணெயில் பொரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து மிச்சமாக இருக்குங்கிறதுக்காக டூ மெனி டைம்ஸ் அதை வந்து திரும்ப ஹீட் பண்ணி நீங்கள் அதில் பூரி வந்து அடுத்த தடவை பண்ணும்போதெல்லாம் பொரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதனால் ஊற்றும் போதே வந்து ஒரு சட்டிக்கு எவ்வளோ பூரி பொரிக்கிறதுக்கு தேவையோ அவ்வளோவே பார்த்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றும் போதே ஊற்றிடணும். Using the food items after the expiry date is not good for health. For example, ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே அது வந்து எக்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லியிருந்தா 10ஆம் தேதிக்குள்ளே அதை யூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் அது 10ஆம் தேதிக்கு மேலே எக்ஸிட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. ஓகே, ஸோ வித் திஸ் இந்த சாப்டரை வந்து ஹாஃப்லேயே எண்ட் பண்ணுறேன். ரெஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாம் நான் அடுத்த இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு லெட் மீ ஸ்டாப் வித் திஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, it's the boy from Akshay. Bye.